இந்த போர் இப்ப முடியும் என்று தொடர்ந்து போரினுடைய நீட்சி பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர அதை எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் என்று அமெரிக்காவினுடைய மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. சர்வதேச சட்டங்களையோ அல்லது மரபுகளையோ பின்பற்றாமல் கெட்ட வார்த்தைகளால் எக்ஸலத்தில் பதிவிடுவது, அதே போன்று மனிதாபிமானம் போன்ற எந்த ஒரு நடவடிக்கைகளையும் பின்பற்றாமல் முழுமையாக தாக்குவோம், கொலை செய்வோம். சதாம் ஹுசைன் கூட இந்த நிலைப்பாட்டை ஈரான் மேல வச்சிருந்தார். ஈரான் போரின் போது கூட ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தல் என்கின்ற வகையில செயல்பட்டிருந்தார். ஆனால் அது கூட தோல்வி அடைந்தது. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் 150க்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தி அந்த ஒரு தனிநபரை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றது. அந்த தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகின்ற பொழுது ஈரான் அதற்கு எந்த அளவு தூரம் எதிர்வினை ஆற்றும்? இலங்கைக்குள்ள அமெரிக்க இராணுவம் வந்து செல்வதற்கோ அல்லது அமெரிக்காவுக்கு இலங்கையினுடைய பிரதேசங்களை இராணுவ தளங்களாக பயன்படுத்துவதற்கு அல்லது அது சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களுக்கு செல்வதென்பது இலங்கைக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தலான விடயமாக மாறும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. நீண்ட போர் சூழலை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அடிக்கடி இந்த போர் வரையறைகள் தொடர்பாக பேசப்படுகின்றன தவிர இந்த நேரத்தில் போர் முடிவடைஞ்சிடும், போரை சுருக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ந்துமே தன்னுடைய போர் செலவினங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த வகையில் அமெரிக்காவினுடைய நாட்டில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவுகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது. இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் விவாதிக்க இருக்கின்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் ஜோகன். வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய சில நகர்வுகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதால மக்கள் மத்தியில் அது தொடர்பான ஒரு சரியான நிலைப்பாட்டு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஒன்று நிலவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அமெரிக்காவினுடைய விமானப்படை வீரர்கள் ஈரானுடைய மலை பிரதேசத்தில் ஏற்பட்ட சில கோளாறு காரணமாக அங்கேயே அவர்களை மீட்கிற பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த மீட்பு பணிகள் தாராளமாக இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக எளிதில் இவர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் ஞாயிறினுடைய இறுதி காலப்பகுதியில், ஈஸ்டர் வார காலத்தினுடைய இறுதி காலப்பகுதியில் இது நடந்திருந்ததால் உண்மையிலேயே இது ஒரு தெய்வீக வெற்றி என்று கூட அங்கே புகழ் பாடியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கான ஒரு ஆதரவு அலையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிலைநாட்டுவதற்கான சில முன்முயற்சிகளை ஏற்படுத்தியிருந்தார் என்று தான் கூறணும். ஆனாலும் இந்த நிலைப்பாடு சரியாக அமைந்ததாண்டா அங்கே இன்னொரு கேள்வி கொண்டு நிறைவேறது. ஏனென்றால் இதனுடைய ஊடகவியலாளர் பற்றிய ஒரு ஊடகவியலாளருடைய சுதந்திரத்தை நசுக்குகின்ற போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டிருந்தார். அதாவது இந்த தகவல்கள் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் வெளியிட்டிருந்தார் கருத்தினை. இதன் மூலமாக எங்களுடைய சில நகர்வுகளுக்கு பிரச்சனையாக இருந்தது, இந்த மீட்பு பணிகளில் பிரச்சனையாக இருந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த ஊடகவியலாளரை நாங்கள் கைது செய்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டார். ஆகவே இந்த விடயத்தில் ஊடகத்தினுடைய குரல் வலையை நசுக்குதல் என்ற அடிப்படையில் எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றன. ஏற்கனவே குடியரசுக் கட்சிக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு முன்னைய காலகட்டத்தில் இருந்தது. பிறகு அது ஓரளவுக்கு குறைந்து கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்குள்ள ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் குடியரசுக் கட்சிக்குள்ள ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டை நீங்கள் எப்படி கற்காலத்துக்கு அனுப்புவீர்கள் என்று கூற முடியும் என்கின்ற விமர்சனங்களை தொடர்ந்து எழுப்பியிருந்தார்கள். ஆகவே அமெரிக்காவுக்குள்ள டொனால்ட் ட்ரம்புக்குரிய எதிர்ப்பலைகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. செலவினங்கள் அதிகரித்து விட்டன என்கின்ற இன்னொரு விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த போர் இப்ப முடியும் என்று தொடர்ந்து போரினுடைய நீட்சி பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர அதை எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் என்று அமெரிக்காவினுடைய மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் ஒரு இனக்கலவரத்தை மேற்கொள்ள போகின்றேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நகர்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருந்தார், நான் ஈரானுடைய கூர்தி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியிருந்தேன் என்ற அடிப்படையில் அவர்கிட்ட இருந்த சில விஷயங்கள் வந்திருந்தது. ஆகவே
ஈரானில் இனக்கலவரங்களை ஏற்படுத்தி அதனூடாக ஒரு உள்நாட்டு போர் மூலமாக ஈரானை பின்னடைய செய்தல் என்கின்ற வழிவகையில் அமெரிக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இருந்தாலும் கூட அதற்கான சாத்தியப்பாடுகள் ஈரான்கிட்ட இல்லை. ஏனென்றால் ஈரான் மக்கள் ஈரானோடு தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே சதாம் ஹுசைன் கூட இந்த நிலைப்பாட்டை ஈரான் மேலே வச்சிருந்தார். ஈரான் போரின் போது கூட ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தல் என்கின்ற வகையில் செயல்பட்டிருந்தார். ஆனால் அது கூட தோல்வி அடைந்திருந்தது. ஏனென்றால் போர் என்று வருகின்ற பொழுது ஈரான் மக்கள் ஒன்றிணைகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஈரான் மக்கள் தங்களுடைய நாடு சார்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்களுடைய நாட்டை பற்றி அமெரிக்காவினுடைய பொருளாதார நலன்கள் சார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா, அது சார்ந்து செயல்படுகின்றார்களா? செலவினங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே மக்கள் கிளர்ச்சி வலிக்காவிட்டாலும் கூட அங்க மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய சில நகர்வுகள் அமெரிக்காவில் மதிப்பிழக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அல்லது அவருடைய வளமையான ட்வீட்கள் என்பது தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுப்பது. ஈரானை சுற்றி அதி உச்சபட்சம் எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்தளவு தூரம் ஈரானுக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்பதுதான் அவருடைய நகர்வாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக வெளியீடு செய்யப்படுகின்றது. குறிப்பாக அவர் ஊடகத்துக்கு தெரிவிப்பதாக இருக்கலாம் அல்லது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிடுகின்ற கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் அது சமீபத்தில் அந்த கருத்துக்கள் எவ்வாறு என்றால் அவர் கெட்ட வார்த்தைகளில் எக்ஸ் தளத்தில் இடுகின்ற அளவுக்கு மோசமானதாக வந்திருக்கின்றது. அதே நேரம் ஈரான் யுத்தம் தொடர்பில் அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக மாறுகின்றது. அவர் இதுவரை வெளியீடு செய்யப்பட்ட அனைத்து கருத்துக்களும் ஒரு உத்தியோகபூர்வ ஜனாதிபதியினால் வெளியீடு செய்யப்பட்ட கருத்துக்கள் போல் அல்லாமல் அதி உச்சபட்ச அழுத்தத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கின்றதே தவிர உண்மை தகவல்களை கூட அவர் சில சந்தர்ப்பங்களில் புறந்தள்ளி பொய்யான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் என்பன ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதியின் கருத்து போன்று இல்லாமல் இதுவரை காலமும் பின்பற்றப்பட்ட அந்த மரபுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு சாதாரணமாக யுத்தத்தில் ஒரு வெறித்தனம் பிடித்த ஒரு மனிதர் எவ்வாறு செயற்படுவாரோ அதுபோன்று அவருடைய கருத்துக்கள் உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகின்றது. எனினும் அமெரிக்காவில் இந்த கருத்துக்கு இரண்டு பக்க வாதங்கள் உண்டு. ஒன்று, அவர் மரபு சார்ந்து இதுவரை காலமும் இருந்த ஜனாதிபதிகள் போன்ற அல்லாமல் தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறக்கூடியவர் என்ற அடிப்படையிலும் சிலர் அவருடைய கருத்துக்களை வரவேற்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்காவின் நலன் சார்ந்துதான் அவருடைய அனைத்து செயற்பாடுகளும் இருக்கின்றது என்பதும் அமெரிக்க தரப்பில் ஒரு சாதகமான நிலைமையாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இவர் எடுக்கின்ற இப்படியான முடிவுகள் என்பது இதுவரை உலக வல்லரசுகள் செய்யாத விடயத்தை இவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஈரான் மீதான யுத்தமாக இருக்கலாம் அல்லது வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி வந்த சம்பவங்களாக இருக்கலாம். அதே நேரம் தன்னுடைய படைத்தரப்பை கொண்டு அவர் மேற்கொள்ளுகின்ற மிக அதி உச்சபட்சமான நடவடிக்கைகளாக இருக்கலாம். குறிப்பாக ஈரானில் அந்த விமானிகளை காப்பாற்றிய விடயம் என்பது கூட உலக வல்லரசுகள் செய்ய பயப்படுகின்ற அல்லது அதி உச்சமான அளவில் அவர்கள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையாக அது பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இவருடைய இப்படியான கருத்துக்கள் என்பன ஒரு ஜனாதிபதிக்குரிய கருத்துக்கள் இல்லை, முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள், தகவல்களை பிழையாக வெளியீடு செய்வது, தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச சட்டங்களையோ அல்லது மரபுகளையோ பின்பற்றாமல் கெட்ட வார்த்தைகளால் எக்ஸலத்தில் பதிவிடுவது, அதே போன்று மனிதாபிமானம் போன்ற எந்த ஒரு நடவடிக்கைகளையும் பின்பற்றாமல் முழுமையாக தாக்குவோம், கொலை செய்வோம், நரகத்தை காட்டுவோம், கற்காலத்துக்கு அனுப்புவோம் என்ற ஒரு மனித மாண்பு அற்ற கருத்துக்களையும் அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார். ஆகவே இது இந்த உலகத்தில் இரண்டு தரப்பாக பார்க்கப்படுகின்றது. ஒன்று, அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள், அது ஒரு வல்லரசு நாட்டினுடைய கருத்துக்கள் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு வியப்பில் பார்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த சோசியல் மீடியாவினுடைய கருத்துக்கள் என்பன இரண்டு தரப்பாக பார்க்கப்படுகின்றது. கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் குழப்ப நிலை, ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லையான்றது இல்லையா, கட்சிக்குள் குழப்பம் இருக்கின்றது. அந்த குழப்பத்திற்கு மிக பிரதான காரணம் என்பது இந்த விலைவாசிகளினுடைய ஏற்றம், பொருளாதார செலவினத்தினுடைய அதி உச்சபட்சமான செலவுகள் என்பனதான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் இதற்கு முன்னரும்
இப்படித்தான் இருந்தது. அவர் இதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுதும் அவருடைய செயற்பாடுகள் என்பது கருத்தாடல்கள் நேரடியாக கூறுவார். இன்னும் ஒரு நாட்டு ஜனாதிபதியை பட்ட பெயர் வைத்து அழைப்பார். அவருடைய பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய மனைவிடம் அடி வாங்கியதை அப்படியான விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டார். ஆகவே அவர் இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதிகளுக்குள் அல்லது உலகத்தில் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கின்ற அந்த மரபுகளை உடைத்து செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். இதுவரை அவர் கூறிய கருத்துக்களை உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் ஈரான் யுத்தத்தில் முழுமையாக அமெரிக்கா தோல்வியடைந்தால் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு என்பது மிக உச்சபட்சமாக இல்லாமல் செல்வதற்கு வாய்ப்பு. இன்னொரு விதத்தில் நாங்கள் இன்னொரு சிக்கல் ஒன்று நிலவுது, ஊடகவியலாளர்களை கைது செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த விடயமாகத்தான் இது பார்க்கப்படும். பாதுகாப்புத்துறை சார்ந்த விடயத்துக்குள் இருந்து மிக முக்கியமாக ஒரு விமானி அந்த இடத்தில் மலைக்குள் சிக்கியிருக்கின்றார். அந்த இடத்திலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதுக்குள் சிக்கியிருந்த தகவல் எப்படி ஊடகங்களுக்கு கசிந்தது? ஆகவே பாதுகாப்புத்துறை சார்ந்து அதுக்குள் இருப்பவர்கள் இந்த தகவலை வெளியில் விட்டிருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு. அது சார்ந்த ஒரு விசாரணையை முன்னெடுப்பது என்பது எல்லா நாடுகளிலும் ஒரு வளமையான ஒன்று. குறிப்பாக இராணுவ ரகசியமாகத்தான் அந்த நேரத்தில் அது கருதப்படும். பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை தான் இருக்கணும். இது ஊடகவியலாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு குரல் வசிய வலையை நசுக்கிற மாதிரி தானே. அந்த நபர் கூட ஒரு தகவலை வெளியில அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் 150க்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தி அந்த ஒரு தனிநபரை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றது. அந்த தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகின்ற பொழுது ஈரான் அதற்கு எந்த அளவு தூரம் எதிர்வினை ஆற்றும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தகவல் எவ்வாறு வெளியாகின்றது? இது ஊடகத்துக்கு மட்டும்தான் வெளியாகுமா அல்லது ஈரானுக்கும் இந்த தகவல்கள் வெளியாகுமா? ஏன்னா பாதுகாப்பு தொடர்பில் அவர்களுக்கு ஒரு கரிசனை இருக்கும். ஊடகங்களுக்கு இந்த கருத்து வருவது தொடர்பில் அவர்களை கைது செய்து விசாரிப்பது என்பது கூட நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய அளவு ஒரு ஊடக அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டாலும் அல்லது ஊடகங்கள் மீது இவ்வாறான செய்திகளின் பின்னால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இந்த விடயம் என்பது ஒரு மிக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பின் ஒரு உச்சபட்ச தகவல் ஒன்று வெளியாவது என்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகத்தான் ஒரு அழுத்தமாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு வகையில் எந்த அடிப்படையில் இந்த போர் பாதுகாப்பு அல்லது இராணுவத்தினுடைய அதிகாரத்தின் கீழே இந்த போர் அவர்களுக்கு ஒரு பலம் சேர்த்தாலும் இன்னொரு வகையில் ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தை சேர்த்தது இந்த போருக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் மூலம். வெஸ்டர்ன் மீடியாஸ் எப்பொழுதுமே ஈரானை ஒரு தவறானவர்களாக காட்டுகின்றது, ரஷ்யாவை ஒரு தவறானவர்களாக காட்டுகின்றது. இது அவர்களுக்கு இதுவே ஈரான் ஒரு பாடசாலையின் மீது இஸ்ரேலில் உள்ள பாடசாலை மீது ஒரு குண்டு தாக்குதலை மேற்கொண்டு 170க்கு மேற்பட்ட அது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான தொடர்ச்சியாக பேசப்படும். ஆனால் அமெரிக்கா மேற்கொண்டதை அவர்கள் ஒரு வெற்றியின் அடையாளம் போன்றுதான் குறிப்பிடுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகம் மேல எப்படி திடீரென கை வைக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த பாரம்பரியத்தை கொஞ்சம் மாற்றுமா? முழுவதுமாக மாறாது. ஏனென்றால் ஒரு பண அடிப்படையில தான் போய்கொண்டிருக்கு. ஊடகங்கள் கூட ஒரு முதலாளித்துவ அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சில பிரதான ஊடகங்கள் தங்களுடைய இந்த பாரம்பரிய அமெரிக்க ஆதரவு என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்குமோ? இல்லை, இது அமெரிக்க சட்டங்களின் அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். தனிப்பட்ட ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தாலும் அது தொடர்பில் ஊடகங்கள் நேரடியாக கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை போன்ற அல்லது ஆசிய நாடுகள் போன்று அமெரிக்காவில் மேற்கொள்ள முடியாது. ஏனெனில் அங்கு மிக பலம் வாய்ந்த ஊடக அமைப்புகள் உண்டு. ஆகவே இந்த விடயம் ஒரு அவருடைய இதுவரைக்கும் எந்த அளவு தூரம் அவர் எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் போன்று இதுவும் ஒரு கருத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர நேரடியாக அவரிடமிருந்து இவ்வாறான கருத்துக்கள் வெளிவருவது என்பது இயல்பான ஒன்றுதான். அடுத்த இன்னொரு விதத்தையும் பார்க்கணும். அடிக்கடி என்னென்ன கருத்துக்களை கூறினாலும் கூட இந்த போரில் மிக பிரதானமான ஒரு கருவியாக இப்போ பார்க்கப்படுறது கோர்மூஸ் நீரிணை. இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டால் பாலங்கள் மின்கட்டமைப்புகள் மேலே உடனடியாக தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னார்கள். அதனுடைய காலக்கெடுவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொண்டவர்கள் முடிவடைகின்றது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இனி ஒரு போரை போக்க பார்க்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டிருப்பார்களோ? புதன்கிழமையா மாறும், வியாழக்கிழமை இன்றுடன் முடிவடைகின்றது. ஈரானுடைய பதில் என்பது ஈரான் தூதுவரகம் ஒரு பதிலை விட்டிருந்தது. அந்த பதில் என்பது ஒரு நகைச்சுவையாக இருந்தது. நாங்கள் அந்த திறப்பத்துல விட்டோம். அந்த அளவுக்கு இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த பாணியை டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவு நகைச்சுவையாக செய்யறோம் அதே அளவு நகைச்சுவை இவர்களும் தற்பொழுது. ஆனால் இதுக்கு
அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் இடம்பெறுகின்றது. உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்கா கூறுவது கூட சர்வதேச சட்டங்களை மீறித்துதான். குறிப்பாக ஒரு நாட்டின் மக்களை அழிப்பது என்பது எந்த சட்டங்களிலும் மனிதாபிமானமற்றது, எந்த சட்டங்களுக்கும் ஏற்புடையதும் அல்ல. இல்ல அதுல மனிதர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் மின் கட்டமைப்புக்கு சேதம் வந்தாலே ஒரு இல்ல மின் கட்டமைப்புக்கு சேதம் ஏற்படும் என்றால் அந்த நாட்டினுடைய வைத்தியசாலைகள் எவ்வாறு இயங்குவது? ஆகவே அந்த நாட்டினுடைய குடிநீர் வசதிகள் போன்ற முற்று முழுதாக அங்க இயங்குதளம் என்பது பாதிப்படைய போகின்றது. அதனை தான் மேற்கொள்வேன் என்று அவர் வெளிப்படையாக கூறுகின்றார். ஆனால் தற்பொழுதைய தகவல்களின்படி இஸ்ரேலில் இருக்கின்ற உட்கட்டமைப்புகள் தொடர்பில், அதாவது குடிநீராக இருக்கலாம், மின் சார்ந்த கட்டமைப்புகள் உட்பட 55க்கு மேற்பட்ட இரகசிய தகவல்களை, குறிப்பாக ராடர்கள், செய்மதி தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியதாக உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி கூறுகின்றார். ஆகவே அமெரிக்கா ஈரான் மீது அவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற பொழுது மீண்டும் இஸ்ரேல் மீது அவ்வாறான தாக்குதலை ஈரான் தொடுக்கப் போகின்றது. இந்த பாதுகாப்பு, அதாவது பாகிஸ்தான் முன்னெடுத்த இந்த இரு நாட்டுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை கூட முழுமையாக தோல்வியடைந்திருக்கு. ஈரான் நிராகரிச்சிட்டது இல்லையா? ஈரான் நிராகரிப்பதற்கு மிக பிரதான காரணம் என்பது 20 நாட்களுக்குள் போர் நிறுத்தம், அதன் பின்னர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையினுடைய நகர்வு தொடர்பில் பேசிக்கொள்வோம். ஆகவே இந்த 20 நாட்களுக்குள் இவர்கள் பலமடைந்து விடுவார்கள். உண்மைதான். இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி தங்களுடைய படைபலத்தை சரியான முறையில் கட்டமைத்து விடுவார்கள். அதன் பின்னர் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். உண்மையிலே பொருளாதார கட்டமைப்பு தான் கையில பிடிச்சு வச்சு அதை அடிக்கிறது. அதுலயும் இவர்கள் முன்னறிவிட்டா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதே நேரம் ஈரானும் தற்பொழுது வான் பாதுகாப்பில் தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது அமெரிக்காவினுடைய இதுவரை காலமும் கூறப்பட்டு வந்த பாதுகாப்பு சார்ந்த தகவல்கள் பொய் என்பதை நிரூபிக்கின்றது. குறிப்பாக இவர்களுடைய விமானங்களை இன்னும் ஒரு நாட்டு விமான எதிர்ப்பு ஆயுதங்களை கொண்டு தாக்குவது என்பது நடக்க முடியாத ஒரு விடயமாக கூறப்பட்டது. ஆனால் அமெரிக்காவினுடைய பல விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சார்ந்து அவர்களுடைய வெளிநாட்டு ஆயுதங்கள் விமானங்கள் சார்ந்த ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறப்போகின்றது. அந்த வியாபாரம் மிகப்பெரிய அளவு குறைய போகின்றது. ரஷ்யாவினுடைய ஆயுதங்களுக்கும் விமானங்களுக்குமான கேள்வி என்பது அதிகரிக்க போகின்றது. அதனை தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேறு நாடுகள் வாங்குகின்றது. உண்மையிலேயே ஒரு ரஷ்யா, சீனா, ஈரான் சேர்ந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் தற்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா மேற்கொள்ளுகின்றது. நேரடியாக யுத்தத்தின் ஒரு பங்குதாரராக இல்லை என்றாலும் ஈரானுக்கு தற்பொழுது என்ன தேவையோ அதனை செய்து கொண்டிருக்கின்றது சீனா. ரஷ்யாவும் அதனை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் ஈரானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பதனை வளைகுடா நாடுகளும் ஈரானும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதற்கான ஒரு மாநாட்டை கூட்டி ஈரானுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் இல்லாமல் அந்த ஹோர்முஸ் நீரிணையான வணிகம் அல்லது போக்குவரத்து இடம்பெற வேண்டும், இதனை ஒரு சர்வதேச சட்டமாக இயற்ற வேண்டும் என்பது தொடர்பிலெல்லாம் தற்பொழுது மிகப்பெரிய சர்வதேச ஊடகங்கள் அங்கு கருத்துக்களை முன்வைக்கின்றவர்கள் நிபுணர்கள் கூறி வருகின்றார்கள். எப்படி வியட்நாம் ஒப்பந்தம் இருக்கின்றதோ, அதுக்காக வியட்நாம் மகாநாடு ஆரம்பிக்கப்பட்டதோ, துருக்கியினுடைய கடல் எல்லை எவ்வாறு துருக்கிக்கு சொந்தமானதாகவும் துருக்கிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் அந்த கடல் எல்லை பாதுகாக்கப்பட்டது போன்று இந்த ஹோர்முஸ் நீரிணை சார்ந்த விடயமும் ஈரானுக்கு சமமான வாய்ப்பை வழங்கி வளைகுடா நாடுகளுடன் இணைந்து ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் ஒன்றை சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். ஆனால் அது வளைகுடா நாடுகளுடன் தொடர்புபட்டதாக இருக்க வேண்டும். ஈரானுடனும் வளைகுடா நாடுகளுடனும் இந்த வல்லரசுகளை தேவையற்று அந்த பாதுகாப்பு தொடர்பில் இழுத்து விடுவது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். ஆனால் வளைகுடா நாடுகளினுடைய பாதுகாப்பு என்பது அமெரிக்காவிடம் தங்கி இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற வரைக்கும் அதனை ஈரான் ஏற்றுக்கொள்ள போவது கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு மாதிரி தான் இல்லையா? வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவும் ஒரு கிட்டத்தட்ட நட்பு ரீதியான நாடுகள் சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் கூட அந்த ஒரு நிலைப்பாடுலாம் இப்ப இருக்கின்ற தற்பொழுது மிக வெளிப்படையாக தெரிவது என்ன, வல்லரசுகளுக்கு நாம் அவர்களுடைய இராணுவம் சார்ந்து அவர்களுடைய பாதுகாப்பு துறையினரை
எங்களுடைய நாடுகளுக்குள் அனுமதி கொடுத்து வைத்திருந்தால் வல்லரசு எந்த ஒரு நாட்டுடன் யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுதும் எங்களுடைய நாடுகளும் இலக்குகளாக மாற்றப்படும். தேவையற்ற ஒரு போருக்குள் எங்களுடைய நாடு பலிக்கடாக வேண்டிய தேவை ஏற்படும். இந்த விடயத்தில் இலங்கை அதிக அளவு தன்னை சிந்திக்க வேண்டும், சுய பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இலங்கைக்குள் அமெரிக்க இராணுவம் வந்து செல்வதற்கோ அல்லது அமெரிக்காவுக்கு இலங்கையினுடைய பிரதேசங்களை இராணுவ தளங்களாக பயன்படுத்துவதற்கு அல்லது அது சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களுக்கு செல்வதென்பது இலங்கைக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தலான விடயமாக மாறும். தேவையற்ற யுத்தங்களுக்குள் இலங்கை இழுக்கப்படும். ஆகவே இலங்கை சீனாவுடனாக இருக்கலாம், குறைந்தபட்சம் இந்தியாவுடனாவது இந்திய இராணுவம் இலங்கையை பயன்படுத்தக்கூடிய அளவில் எந்த விதமான ஒப்பந்தங்களுக்கும் செல்லக்கூடாது. நாளை யுத்தங்கள் வருகின்ற பொழுது அது இலங்கையை நேரடியாக பாதிக்கின்ற ஒரு காரணியாக மாறும். ஆகவே உண்மையிலே இந்த இலங்கை என்ற நாடு இலங்கை ஓரளவுக்கு சுதாரித்து கொண்டிருக்கணும் இந்த கட்டத்தை வச்சோண்டு. இனி வருங்காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகள் நேரடியாக சொல்லிட்டு இனி எந்த ஒரு நாடுகளுக்கும் அனுமதி இல்லை என்ற ஒரு அடிப்படை அந்த நாடுகளின் தளங்கள் இருக்கின்றன. அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்துக்கள் வெளிவந்தாலும் அது அதனுடைய உத்தியோகபூர்வ தன்மை என்பது கேள்வி இல்லை. இனி வரும் காலங்களில் அதை நாங்கள் இப்போ உதாரணமாக அமெரிக்கானுடைய தளங்கள் மிகப்பெரிய அளவில் அடிவாங்கி இருக்கின்றன. அமெரிக்கானுடைய தளங்கள் அடிவாங்கி இருந்தாலும் அங்கு வணிகங்களில் ஈடுபடுகின்ற எண்ணெய் வணிகங்களில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமானவை, அமெரிக்காவுடைய பின்புலத்துடன் இயங்குபவை. ஆகவே அது சார்ந்த ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இந்த படைத்தளங்கள் எல்லாம் அங்கு வந்தது. உலகம் பூராகவும் தன்னுடைய படைபலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த யுத்தம் அதனை முழுமையாக இல்லாமல் செய்ய கூடிய ஒரு நிலை ஏற்படுமானால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதப்படும். அது சீனாவை தற்பொழுது ஒரு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அது கனடாவுடன் அமெரிக்கா கோவித்து கொண்டதிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளுடன் கோவித்து கொண்டதிலிருந்து, சீனா தன்னுடன் ஒரு வியாபார ரீதியிலான உடன்படிக்கைகள் உட்பட மிகப்பெரிய உடன்படிக்கைகளை கனடாவுடன் மேற்கொண்டிருக்கின்றது, ஐரோப்பிய நாடுகளுடன் மேற்கொண்டு வருகின்றது. இது அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லுமா? ஏனெனில் அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள் செல்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் செல்லவில்லை. நோட்டோ என்ற அமைப்பு இருந்தும் அது செல்லவில்லை. தற்பொழுது பிரான்ஸ் ஜனாதிபதி கூறுகின்றார் என்ன கருத்தை? அதாவது இந்த கேமூஸ் நீரிணை இராணுவ ரீதியில் பாதுகாப்பு கொடுப்பது என்பது ஒரு சாத்தியமான விடயமே இல்லை. அதே நேரம் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து மோதல் கூட இருந்தது. ஆகவே தற்பொழுதைய நிலை என்பது ஒரு நாளை என்ன நடக்கும் என்பதை எதிர்ப்பு கூற முடியாத நிலைமையாக இருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை அதிகரிக்கப் போகின்றது என்பதுதான் தற்பொழுது வரை அவர்கள் கூறி வருகின்ற விடயம். ஈரானும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு தயாராக இல்லை. திறக்கிறேன்டா நீங்கள் எங்களுடைய அவங்களோட திறந்தான இருக்கு. நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல தார நாடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஈரான் என்ற எங்களுடைய யுத்தத்தினால ஏற்பட்ட சேதங்களுக்குரிய முழு இழப்பீட்டையும் அமெரிக்கா இழப்பீட்டது. இப்ப நேற்று ஈரானுடைய புதிய உச்ச தலைவருடைய ஒரு வீடியோ காட்சி வெளியானது. அதில் இஸ்ரேலினுடைய அணு மின் உற்பத்தி நிலையங்கள் குறிவைக்கப்பட்டது அவருக்கு வார் ரூமில் காட்டப்படுவது போன்ற ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. ஆகவே அந்த வீடியோ வெளியிட்டதன் பின்னர் எவ்வாறான செயற்பாடுகளில் இனி ஈரான் ஈடுபடும்? ஈரான் இனி மிக அதிகளவான தாக்குதல்களை உட்கட்டமைப்பின் மீது இஸ்ரேல் மீது நடத்துகின்ற பொழுது அதனை இஸ்ரேலினால் முழுமையாக தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த நேரங்களில் தான் இனி ஒரு அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு இஸ்ரேலுடைய நாடு செல்ல இருக்கின்றது. அல்லது அமெரிக்கா ஒரு அணு ஆயுதத்தை ஈரான் மீது பரிசோதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த யுத்தம் ஒரு நீண்ட யுத்தமாக செல்கின்றது, நீண்ட பொருளாதார பிரச்சனையை உருவாக்குகின்றது. ஆகவே இங்கு அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றது. இதே பேசுபொருள் உக்ரைன் விடயத்தில் ரஷ்யா பயன்படுத்தும் என்று கூறப்பட்டது. எனினும் இன்று வரை ரஷ்யா பயன்படுத்தவில்லை. ரஷ்யா பலமுறை அது தொடர்பில் எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது. இது வேறு நாடுகள் அல்லது நேட்டோ அமைப்பு தலையீடு செய்தால் அணு ஆயுத போராக மாறும். ஆனால் அது மாறவில்லை. இங்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுமானால் பிறகு சர்வதேச சட்டங்கள் தற்பொழுதே இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. எந்தெந்த நாடுகள் தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. தற்பொழுது சீன ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள்.
ஆகவே நிலைமைகள் என்பது மாறும் என்று எதிர்பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு உலகப் போராக மாறுவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறுகள் இதற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இதால் பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்கள் தான். குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள், மூன்றாம் உலக வலய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய போன்றார். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைய போன்றது. அந்த வகையில் இந்த அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய வார்த்தைகள் மதிப்பிழந்து கொண்டு போகின்றன. ஆகவே அடுத்து வருகின்ற தேர்தல் கூட அவருக்கு எதிரானதாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் ஆலோசித்திருந்தோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னவ் இணைந்திருந்தார். உங்களுடைய நேரத்தை பயந்தோண்டமைக்கு நன்றி பிரஸ்னவ். நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் இன்னொரு காத்திரமான தலைப்போடு சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.